ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியம் வச்சு கைஜ் நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கைஜ் நம்பர் 10 இது நாங்கள் போன எபிசோடு பார்க்குறப்போ புதுசாக பாருமே பார்த்தோம். அப்புறம் தான் ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன் சீசன் 1லேயே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் போய் செக் பண்ணோம், ஆமாம் வந்துட்டு இது நாங்கள் அதெல்லாம் மறந்துட்டோம். அது நிறைய கைஜா நீங்கள் வந்ததுனால அந்த இதுவாகிடுச்சானு தெரியல. இது சரியாகவும் காட்டல இல்லையா, அதனால எங்களுக்கு தெரியல. அது முழுமையாக பார்க்குறப்ப தான் அது என்னன்னு தெரியும். சுத்தமாக மறந்துட்டான். என்னடா இது பார்த்துட்டோமா, அது எப்படி இதுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் வந்து லாஸ்ட் எபிசோட் தான் கஃப்கா வந்து டெஸ்ட் பண்ணது, அந்த விஷயம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இல்லை, இது அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. நம்ம கேப்டன் இவங்கெல்லாம் தான் சேர்ந்து அப்போ தான் இவங்க வந்து தெரிஞ்சதே. அத்தனை நாள் மறைச்சி வச்சுருந்தது இதனால தான் வெளிப்பட்டுச்சு. அவங்க முன்னாடியே உருமாறணும். ஸோ அப்போ தானே தெரிய வந்துச்சு, நீ தான் கை நம்பர் 8 எத்தனை கூட வந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகுங்க. அது இதுவே மாத்திரம் இப்போ ஞாபகம் இருந்துச்சு. சரி வாங்க, இதை கண்டினியூ பண்ணலாம். வீடியோக்குள்ள பார்த்துமே எனக்கு லைக் எடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபோர்ட்டிடியூடோட அளவு 5.7. இந்த நிலைமையில இருக்கும்போது கூட இதால இவ்வளவு எனர்ஜியை கொடுக்க முடியுமா? ஒரு வழியா நீ முடிச்சுக்கிட்டியா? கைஜு நம்பர் 10. அடிச்சிருக்கட்டி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. மறுபடியும் இப்படி பண்ண உனக்கு கொண்டுடுவேன். கட்டானோ மேன், மற்றவங்களோட நீ வித்தியாசமானவங்க எனக்கு தெரியும். உன்னை எப்படியாவது ஜெயிச்சு உன்னை இதை பார்த்தா ஞாபகம் ஆசைப்படுறேன். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க வைஸ் கேப்டன். அது என்ன பண்ண நமக்கு தெரியாது. நான் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். இந்த கைஜுவை நாங்க நம்பர் 9 சொல்லுவோம். இதை பத்தி உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொல்லு. கேட்டால் சொல்லிடுமா என்ன? கண்டிப்பா நீ கேட்டு சொல்லாம இருப்பனா? என்ன உருவாக்குனது வேற யாரும் கிடையாது, இதுதான். அவன் தான் இவன் உருவாக்கினானா? ஆனா பதிலுக்கு எனக்கு ஒண்ணு வேணும். என்ன இந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு போ. என் கூட சண்டை இப்படி போடாம. விடுவாங்க பாரு. என்ன இந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு போ. என் கூட சண்டை போடணும். என்னால அது முடியாது. உன் கோர் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. உன்னால குணமாகவே முடியல. என் கூட எப்படி சண்டை போட முடியும்? இல்லவே இல்ல. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இப்ப சொல்ல வந்தது அது கிடையாது. என்னோட உடம்ப வெப்பனா மாத்தக்கூடிய டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டுபிடிச்சிருக்கிறான். அங்கே கொடுக்கணுமா? என்ன நீ ஒரு வெப்பனா மாத்தி பயன்படுத்த ஆரம்பி. எப்போ நான் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. அவனே படிச்சு எனக்கு உன் உடம்பு வேணும். கைஜுவை தன்னை ஒரு வெப்பனா மாத்த சொல்லுதா? அது ரொம்ப ஆபத்து வைஸ் கேப்டன். இந்த மாதிரி புத்திசாலியான கைஜுவை வெப்பனா மாத்தனா அது என்ன பண்ணும்னு நமக்கு தெரியாது. எப்படிதான் மாறுது? பயன்படுத்துறவங்களுக்கும் என்ன பாதிப்பு வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் உன் கூட சண்டை போட்டது எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது. கொஞ்சம் அடங்குறியா? எனக்கு அப்ப செம்ம போர் அடிச்சது. சும்மா என்கிட்ட பொய் சொல்லாத. நான் தான் அங்க இருந்தனே, எனக்கு தெரியாதா? அந்த சண்டையை நீ எந்த அளவுக்கு ரசிச்சு நீ எப்படி சண்டை போட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட நீயும் என்ன மாதிரிதான். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியுதுல்ல? இதுக்கே இவ்வளோ அறிவுனா? மனுஷனா இருந்தாலும் சரி இல்ல கைஜுவா இருந்தாலும் சரி, நீ யார் கூட வேணாலும் சண்டை போட முடியும். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த சண்டை விறுவிறுப்பா இருக்கும். இவ்வளோ அனலைஸ் பண்ணா எப்படி? டேஞ்சர் தானே. அப்போ எனக்கு 9 எந்த யோசிக்க லெவலில் கொஞ்சம் இருக்கும்? time கொடு. அது வரைக்கும் வெயிட் பண்ண. உருவாக்கினவனே இந்த லெவல், நான் அப்போ உருவாக்கணும். கொனுமி, என்ன டீல் அது? அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அவனுக்கே சண்டை போடுறது அவ்வளவு பிடிச்சிருக்கு. தேவையில்லாம அவன் என்ன வேற தூண்டி விடுறான். கொஞ்ச நேரத்துல அவன் எவ்வளவு பயந்து இவன் போயிட்டு. தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு தரான். நான் அவனை பயன்படுத்தலாம் மாட்டேன். என்ன கேட்டா நானும் வேணான்னு தான் சொல்லுவேன். அது என்ன பிளான் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. அது என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது. சொல்ல போனா அது உங்க உடம்பையே மொத்தமா எடுத்துக்கோ. ஒன்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்கான், 8 கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணும், அவன் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருக்கான். அவனை பத்தி நம்ம கிட்ட எந்த தகவலும் இல்ல. ஒருவேளை இது சொதப்புனா நான் இறந்து போயிடுவேன். கேப்டன், நான் இந்த டீலுக்கு ஓகே சொல்லலாம்னு இருக்கேன். அப்படின்னா சரி, நானும் இதை பண்றதுக்கு அனுமதிக்கிறேன். நம்ம 10 வெப்பனா மாத்த போறோம். நான் HQல சொல்லிடுறேன்.
ஆத்தாடி ஆத்தா, அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது மட்டும் எனக்கு தெரியுது. நல்ல மகன் சார், உங்களுக்கு எதுவுமே வெளியே காட்ட மாட்டேங்குது. இப்ப சொல்லு. நம்ம டீல் உனக்கு ஓகே தானே? அப்படின்னா சரி. இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். கண்ட்ரோல் பண்ண போறது நீ கிடையாது. ஏன்னா இன்சார்ஜா இருக்க போறது நான் தான். இது கூட கைஜு நம்பரோட 9ஓட வைஸ் கேப்டன் வேலையோட ஹோஷினா இங்க வர போறாரா? ஆமா, கைஜு நம்பர் 9 பத்தி பேசுறதுக்காக ஒரு மீட்டிங். வைஸ் கேப்டன் ஹோஷினாவா? நான் யாருங்கிற உண்மைய அவர்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமா, நருமி எங்க? அவர் பிளட்டூன் லீடர்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. போச்சு, இது ரொம்ப மோசம். என்ன மோசமா? ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கும் தேர்ட் டிவிஷனுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க எல்லாரும் டோக்கியோல ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து யாரு சிறந்தவங்கன்னு பார்க்க ஒரு கேங்கா சண்டை போட்டுக்குவாங்க. இன்னும் அடப்பா வின் பிரேக்கர் மாதிரி பண்ணிருக்கீங்க. இவங்களுக்குள்ள ஒத்து போகாது. எவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. ஹோஷினா என்னோட எல்லைக்கு வர்றதுக்கு இன்னும் ஒத்துமையா இருப்பாங்க நினைச்சுருந்தேன். கொடுத்தது சொல்லு. பொறுமையா இரு. இத பாக்கிறதுக்கு கேப்டன் நருமியே இங்க வராம இருந்திருந்தா ஒன்ன விட இன்னும் முக்கியமான ஆள்கிட்ட இருந்து நான் பர்மிஷன் வாங்கி இருப்பேன். அதாவது ஹெச்கியூல அக்கா வந்தா யாருக்கு நிப்பாங்க? எனக்கு சுத்தமா பிடிக்காது. குறுகுறு பார்வைக்கும் பவுல் மட்டையனுக்கும் இந்த பேஸ்ல இடம் கிடையாது. இந்த ரெண்டு பொருத்தமும் உனக்கு பக்காவா பொருந்தது. அடாடா, ஏப்பா இன்னும் நீ அதுக்காக கோபமா இருக்கியா என்ன? நியூட்ரலைசேஷன் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்போ சின்ன சின்ன கைஜுவை கொள்றதுல நான் உன்னை தோக்கடிச்சனே, நீ கூட தோத்து போனியே. கேட்டு வாங்கிக்கிறது தான். நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? சொல்லல நாங்க ஒண்ணும் பண்ணலையே. போன மாசம் சுகினாங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னும் நம்ம பேசி முடிக்கவே இல்லையே. எங்க எல்லைக்குள்ள வந்து ஒரு கைஜுவை நியூட்ரலைஸ் பண்ணிருக்கீங்க. மெட்டாக்குள்ள கூட தான் சில யோஜு வந்தது. அது கூட சண்டை போடும்போது நம்ம ஹாஞ்சுவை தோக்கடிச்சோம், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க முதல்ல இத கிட்ட பெர்மிஷன் ஏய் வாங்கணும். இதெல்லாம் நடக்குது. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எங்க இஷ்டத்துக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன கவலை? இங்க பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. சின்ன கைதுவ போடுற செக்ஷன்ல தான் ஹோஷினா என்ன தோக்கடிச்சிருக்கா. மத்த எல்லாத்துக்கான டைட்டில் என்கிட்ட தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கேப்டன் மீனா கிட்ட லாங் ரேஞ்ச் ஃபயர் பண்றதுக்கான டைட்டில் திரும்ப சொல்லல. டன் வெப்பன் வேற ஆக போறாரு, அது வேற ஷாக் ஆகுது. உன்னை எனக்கு பிடிக்காதுன்னா உன்னை வெறுக்கிறேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. போடு தெரியும் வருவாரு. கொஞ்சம் அடங்குறியா? உன்னை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம் ஹோஷினா. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அசேகாவா சார்? நாம லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கலாம். நானே கூப்பிட்டு போறேன். டீல் போட்டதுங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ஏதாவது அசம்பிளியா? பயங்கரமா இருக்கு. எல்லாரும் வந்தாச்சுல்ல? ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் நருமி, செகண்ட் டிவிஷன் ஜுரா, தேர்ட் டிவிஷன் மீனா, ஃபோர்த் டிவிஷன் கேப்டன் ஒகாட்டா. ஏய் நருமி, எவ்வளவு தைரியம் இருந்தா மீட்டிங்க்கு நடுவுல உட்காந்து இப்படி கொட்டாவி விட்டுக்கிட்டு இருப்பேன். உன் வாயிலே அடிப்பேன். ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? இது ஏன் வாய் எங்க வேணா எப்ப வேணா கொட்டாய விடுவேன். இன்னும் தப்பா இருக்குண்ணா. போதும் நிறுத்து ஜூரா. இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணு புதுசு கிடையாது. கைஜுவை கொல்றதுல தான் அவன் கெத்து. மத்த எல்லாத்துலயும் அவன் கெத்து. நீ பொறுத்து மீனா, இதுக்கு ஜுரா சொன்னது எவ்வளவோ பரவாயில்ல தெரியுமா? சரி போதும் போதும், ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வேற எதுவும் பேசுவோமா? நீங்க இங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதான் என்னால போட்டில பார்க்க முடியுதே. மாட்டிட்டுனா மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இவர்தான் புது டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் டைரக்டர் ஜெனரல் இட்டாமி. நேரா விஷயத்துக்கு வாங்க. வைஸ் கேப்டன் ஹோஷினா. சரி, நம்பர் 9 பத்தி நமக்கு இப்போ ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. பெரிய கதையை சுருக்கமா சொல்றேன். நிச்சயமா நம்பர் 9 தனியாளவோ டிவிஷனாவோ சமாளிக்க முடியாது. முதல்ல விஷயத்த சொல்லு. ஏற்கனவே நம்பர் 10 எங்க கஸ்டடியில இருக்கு. அது சொன்ன விஷயம் எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அத உருவாக்குனது வேற யாரும் இல்ல, நம்பர் 9 தான். இது அவன் எவ்வளவு பெரிய ஆளு. மான்ஸ்டர் ஒரு கைஜு உருவாக்குச்சு நான் சொல்றீங்க. ஆமா, கைஜு நம்பர் 9 தான் ஒரு புது கைஜுவை உருவாக்குற முதல் திறன் இருக்கிற கைஜு. குறிப்பா அதுல அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு கூட சொல்லலாம். இன்னும் அதுகிட்ட ஏராளமான திறமைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நம்பர் 10ஐயும் சேர்த்துக்கிட்டோம்னா
நான் வெறும் ஒரு புரோட்டோடைப் தான். என்கிட்ட வர முழுமையான வெர்ஷன்ஸ் கூட நான் சண்டை போட விரும்புறேன். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு புரோட்டோடைப்க்கு அதோட நம்பர் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்கா? அதோட அது ஜப்பான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட ஒரு திறன் இருக்கிறதாவும் சொல்லுச்சு. ஒரே நேரத்துல 5 கைஜு கூட சண்டை போடுறதா அது. 42 9.0க்கு மேல போனாதான் அதோட நம்பர் குறையுமா. அதோட இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கைஜுக்களை உருவாக்குற அளவுக்கு நம்பர் 9 கிட்ட சக்தி இருக்குன்னா டிவிஷன்ஸ்ல இருக்கிற லிமிட்ஸை தாண்டி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலன்னா இதான் சொன்னோம், எல்லாரும் ஒன்று சேரணும். இந்த நாடே அழிஞ்சு போயிடும். அந்த உருவத்திலேயே புது கைஜுவை உருவாக்குற அளவுக்கு ஒரு கைஜுக்கு சக்தியா? நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒருவேளை நம்பர் 10 போய் சொன்னா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா என்கிட்ட இருக்கிற இந்த டேட்டா படி நீங்க பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம புது புது கைஜுக்களையும் புது புது ஸ்பீஷீஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வருஷத்துல 42ஓட அளவு 2.6ல இருந்து 4.8 வரைக்கும் ஆவரேஜா இருக்கு. இது எல்லாமே ஒத்து போகுது. ஆனா ஒரு விஷயம், எதனால கைஜு வருதுங்கிறத பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. தியரி படி பார்த்தோம்னா அதோட எனர்ஜியும் வார்பேஜும் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு. டெக்டானிக் ஃபால்ட்ஸால உருவாகிற ஜியாலஜிக்கல் மெட்டீரியலோட பாதிப்பு சுத்தி இருக்கிற செடிகளையும் மிருகங்களையும் கைஜுவா உருவாக்கும். இந்த முறையை பயன்படுத்தி தான் நம்பர் 9ம் கைஜுவை உருவாக்குற ப்ராசஸ் பண்ணுது. லொகேஷன் பத்தி ஏதாவது தகவல்? பேஸுக்கு ஏத்த மாதிரியும் ஆபரேஷனுக்கு ஏத்த மாதிரியும் அதோட உருவத்தை மாத்திக்கும். அதனால இப்ப எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. இங்க கூட இருக்கும். ஆனா நிறைய நம்பர்டு டை கைஜுவை உருவாக்குறதுக்கு அதுக்கு நிச்சயம் ஏராளமான எனர்ஜி தேவைப்படும். எப்படி அது பிலிப்பைன்ஸ்க்கும் யூரேஷியன் பிளேட்ஸ்க்கும் நடுவுல தான் இருக்கணும். அதோட கான்டாக்ட் பாயிண்ட் கிடைச்சா போதும். மனிதர்களால் அது கிட்ட போக முடிஞ்ச இடத்துல தான் எங்கேயாவது இருக்கும். அவ்வளவு பெரிய ஏரியாவுல தேடுறது கஷ்டமாச்சே. அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வருஷ கணக்கு ஆயிடும் நினைக்கிறேன். அப்படின்னா அது அடுத்து ஏதாவது பண்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? நம்பர் 10 இன்னொரு விஷயத்தையும் சொல்லுச்சு. நம்பர் 9 குள்ள இருக்கிற மனிதனோட மெமரியை அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால இந்நேரம் டைரக்டர் ஜெனரல் கிட்ட இருந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஃபுல் பவர் என்னங்கறத அது தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். இன்னொரு விஷயமும் இருக்கு. அடுத்த சில மாசங்களுக்கு நம்ம ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அதை எதிர்பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். அது எதிர்பார்க்காத அளவுக்கா? ஆமா, இப்ப இருக்கிற ஃபைட்டிங் ஃபோர்ஸ் பார்க்காதது, அதால யூகிச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கு. யாருக்கெல்லாம் அனுபவம் இல்லையோ, யாரெல்லாம் தங்களோட திறமைகளை குறுகிய காலத்துல சிறந்தவங்களா மாத்திக்கிட்டாங்களோ அவங்கதான் இந்த அடுத்த ஜெனரேஷன் தான் நம்ம வளர்ச்சிக்கான கீயே. முக்கியமா சொல்லணும்னா நம்பர் 6 பயன்படுத்துற அளவுக்கு தகுதியான ஆளை உருவாக்கணும். அதோட இன்னும் நம்பர் 6 வெப்பன் தூங்கிக்கிட்டு தான் இருக்கு. நம்பர் 6 வெப்பனா? அதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்பவே ஆபத்தான ஒரு வெப்பனும் கூட. இப்ப இருக்கிற இந்த கைஜுவை எதிர்த்து நம்ம பழைய கிங் கைஜுவை மோத விடுவோம், சரியா? அதை பயன்படுத்தக்கூடிய ஆளை கண்டுபிடிச்சிங்களா? நம்மளோட ஒரு புது ரெக்ரூட்டோட பயாலஜிக்கல் சாம்பிள் நம்பர் 6ஓட சிங்க்ரனைஸ் ஆகுற மாதிரி தெரியுது. அவன் நியூட்ரலைசேஷன் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ப அவனோட கிரேட்ஸும் ஆவரேஜ் தான். மத்த டிவிஷன் ஆளுங்களுக்கு இவன் இருக்கான்னு கூட தெரியாது. அவனோட பேர் தான் இன்னொரு கேரக்டரா? யாரு கீழே குடி. பாட்டாளா தெரியுது. கேப்டன் மாதிரி அடிக்கிறாரு. அவனோட பேரு ரெனோ இச்சிகாவா. எங்க யங் டேலண்ட்ல ஒருத்தன். வேகமா கத்துக்க கூடியவனும் கூட. பார்த்துருக்கோமா? நம்பர் 6 சூட்டை பயன்படுத்துற அளவுக்கு அவன் தகுதியானவனா? அடேங்கப்பா, நாம நினைச்சதை விட அவன் நல்லாவே முன்னேறி இருக்கான் போல இருக்கே. சரிதான டோக்கோ? நீங்க இப்ப டியூட்டில இருக்கீங்க. கொஞ்சம் குடிச்சதும் என்னவா? திடீர்னு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தா நான் முடங்கி போயிடுறேன். 4th டிவிஷன் வைஸ் கேப்டன் டோக்கோ. பொறுப்பு கொடுத்தா முடங்கி போயிடுறவங்க இப்படி மூக்குல இருந்து முடிவு புடுங்கிட்டு இருக்க மாட்டாங்க. சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு.
கைஜு நம்பர் 6 ஃபார்ட்டிடியூட் 9.6 அளவுக்கு ஏற்படுத்துனது மட்டும் இல்லாம அது வரும்போது நிறைய ஹாஞ்சி கிளாஸ் கைஜுவையும் எழுப்பிடுச்சு. உண்மையிலேயே அது ஒரு கிங் ஆஃப் கைஜுவா தான் இருந்தது. அப்ப நான் வெறும் ஒரு ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். சரக்கு தான் அதை கேட்டதும் நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். கேப்டன் ஹிக்கரி ஓடவரால ஒரு மிஷனுக்காக டிவிஷன்ல இருந்த எல்லாரையும் ஒண்ணு திரட்டி கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க, அந்த மிஷன்லயும் ஜெயிச்சாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஓடவரால பனிப்பொழிவு ஏற்பட்டுச்சு. அது மக்களோட மனசுல மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய துயரமாகவும் மாறிச்சு. இப்ப நாம ஒரு டீனேஜர் பையனை ஃபோர்ஸ் பண்ணி அதை பயன்படுத்த வைக்க போறோம். கூலா பேசினா குடிக்க விடுவேன்னு பார்த்தேன். பேசினே நைஸா குச்சிலாம் நினைச்சாரு. ரெனோ வந்திருக்கா சார்? எனக்கு நம்பர் 6 வெப்பனை கொடுக்க போறீங்களா? உனக்கு நம்பர்ஸ் பத்தியும் நம்பர்டு கைஜுவை பத்தியும் தெரியுமா? நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அப்படியா? அப்ப நான் சொல்றேன். ஒரு திறமையான வீரரால நம்பர் வெப்பன்ஸை பயன்படுத்தி டை கைஜுவை தோக்கடிக்க கூட முடியும். ஆனா ஃப்ரண்ட்லைன் காம்பேட்ல சண்டை போடும்போது அவங்க பாடியில லோடு அதிகமாகி அதை பயன்படுத்துற பாதி பேர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கும்போது இறந்து போயிடுறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு வெப்பன்னா அது நம்பர் 6ன்னு கூட சொல்லலாம். நேஷன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்துகிட்டே நானே இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு தெரியும், ஆனா உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். என்ன கேட்டா நீ முடியாதுன்னு சொல்றது நல்லது. என்னது இது? ஆப்போசிட்டா பேசி எடுத்து வைக்கிறாரோ? டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட சேர்ந்து கைஜு நம்பர் 8 சண்டை போட சீனியர் ஒத்துக்கிட்டாரு. அதை கேள்விப்பட்டப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அவரோட கனவுகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்படின்னு அவரை காப்பாத்த யார் வர போறா? ஒருத்தர் பேச ஞாபகத்துக்குள்ள என்ன ரெனோ, என்ன பண்ண போற? அதை உன் கைகள்ல மட்டும் பயன்படுத்தினாலும் இவன் கண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்பர் 6 வெப்பனை ஆக்டிவேட் பண்ணோம். இப்படிதான் சார் பண்ணலாம். ஃபார்ம் அசிமிலேஷன் நர்வ் சிங்க்ரோனைஸ் பண்ணோம். நார்மலா தான் நான் என்னோட கைகள்ல மட்டும் நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். அதுக்கு அது என்னோட மொத்த சுத்தி எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. கண்ட்ரோல் கொண்டு வரணும். விட்டு கொடுக்க மாட்டேன். இங்க பாருங்க, ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிடு. பாம்பு மாதிரி இருக்குல்ல? என்ன இது? நடுக்க பார்க்குற மாதிரி இது. அடுத்த நைட்டு மாறிட்டான். இதுதான் போல சீனியர் இவ்வளவு நாளா இந்த மாதிரி ஒன்னு எதிர்த்துதான் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. ரெனோ, 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 முடிஞ்சா? ரெனோ, யாரும் நீ? நல்ல வேலைப்பா, நீ முழிச்சுக்கிட்ட. நான் இப்போ எங்க இருக்கேன்? நீ பாதுகாப்பதான் இருக்க. ஓ அப்படியா? நம்பர் 6 வெப்பனை பயன்படுத்துறதுல நான் தோத்து போயிட்டேனா? எப்பயாவது உனக்கு விஷயம் புரிஞ்சா சரி. நம்பர்டு கைஜு வெப்பனை பயன்படுத்துறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கேப்டன் நீங்களா? முயற்சி பண்ணதுக்கே இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்க.
அதை முழுசா பயன்படுத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. கேட்கலையா? நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன், உன்னால முடியாதுன்னு சொல்லிடு. என்ன கேட்டா நானும் அதான் சரின்னு சொல்லுவேன். பண்றேன். நான் முடிவு பண்ணிட்டேன். உறுதியை செக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அசர மாட்டேங்கிறானே, அது ரொம்ப ஆபத்தானது. நம்பர் 6 வெப்பனோட ஃப்ரண்ட் லைன்ல இந்த மாதிரி போய் இவன் நின்னான்னா நிச்சயமா இவனால தாக்கு பிடிக்க முடியாம இவன் கண்டிப்பா இறந்துருவான். ஆனா இவன் நான் சொல்ற பேச்சை கேட்காம ரொம்ப அடம் பிடிக்கிறானே. அடுத்த 1 மாசம் உனக்கு ட்ரையல் பீரியட். அதுக்கப்புறமா நீ மிஷனுக்கு போவ. பேட்டில் ஃபீல்டுல உன்னால என்ன பண்ண முடியும்? நம்பர் 6 வெப்பனை பயன்படுத்த உனக்கு தகுதி இருக்கான்னு பார்க்க தானே போறேன். இந்த எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் என்ன ஒருத்தரையும் கண்டுபிடிக்கிறது தான் எங்களுக்கு டிலே ஆகுது. அதாவது தனியாக ஃப்ரேம் காட்டுறப்போ பார்த்ததா பார்க்காத மூஞ்சா அறிவு பார்த்தா எதுவுமே தெரியும். அந்த டீமோட இருக்கிறப்ப தான் எங்களுக்கு தெரியுது. இப்போ இவனா அந்த ரோஸ் மண்டே இருக்கும்போது இவன் நம்ம பையன் தான் அப்படின்றது தெரியுது. அதே தனியாக காட்டுறப்போ பேஸ் வேறு மாதிரி இருக்குது. புதுசாக இன்ட்ரோ பண்ணுற மாதிரி காட்டினா நாங்கள் என்ன நினைக்கிறது? புது கேரக்டரா பழைய கேரக்டரா பார்த்தா இல்லையான்னு தெரியல. அந்த டீமோட கேங்கோட இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம டீமு நம்மால் தான் இவன் அப்படின்றது அப்போ தான் தெரியும். அண்டு கைஜு 10ம் பார்த்தீங்கன்னா இப்படி டீல் போடுன்றது எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணோம் அப்படின்றப்போ அது ஈவோ கிளாஸ் ஆயிடுச்சு. அன்றைக்கி அதை தோக்கடிச்சிட்டோம்னா திரும்ப ஒன்று அடிச்சே ஆகணும் தானே, அதுக்கு அப்படி பேசுது போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை நான் வெப்பனாக எடுத்துக்கோ அப்போ உனக்கு எப்பறம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. பார்த்தா அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கு. ஸோ அதுவும் 9 தான் 10 உருவாக்கியிருக்கு அப்படின்னா அப்போ அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், அவனால் என்னென்ன பண்ண முடியும், இதெல்லாம் கூட அவனுடைய பிளானாக இருக்குமோன்னு இப்போ அதுவுமே சந்தேகம் வருது. ஸோ இவங்க கூட சேர்ந்தது தானே அந்த மொத்த இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். அதுக்காகவே பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கேப்டனே அது எடுத்தது அதுக்கு தான். மொத்த இதுவும் இன்ஃபர்மேஷனும் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அவரே எடுத்துட்டுனா இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு மொத்தமே இப்போ அதுக்கு தெரியும். அப்போ அதை வச்சு அது என்னென்னா பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்றா தயாரித்து ஒருத்தருக்குள்ளே அனுப்புறது கூட அதோட பிளானாக இருக்குமோ, அவங்களே நாளைக்கு இதே மாதிரி எடுத்துக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுதோ அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக அதெல்லாம் பண்ணாதில்லை. அது எப்படி தெரிஞ்சே பண்ண, அதுவும் 9 தான் இதை தயாரிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கும் ஓரளவுக்கு அறிவு இருக்கும்ல. ஸோ வேறமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வெளியே வரது தான் துடிச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, டேஞ்சராகவும் தான் தெரியுது. வந்தால் என்ன பண்ணும், எப்படி இவரு சொல்கிறாரு நான் தான் என்னோட இதில் தான் நீ இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அது யோசிக்கிற விதத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை இப்போ நம்ம 1 கண்ட்ரோல் பண்ணி அது அவர் வச்சுட்ருக்காரு, 2 கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், இந்த 8 நம்மால் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் ப்ராசஸில் இருக்குன்றப்போ நம்பிக்கை இருக்குது. 6 இப்போ இவனுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் எனக்கு இப்போ 10 வந்து டீல் பேசும்போது இந்த இடத்துல கேப்டன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்னு தான் எனக்கு தோணுச்சு. அவர் என்ன பிளானில் அதை வச்சுருந்தாரு, என்னவா இருந்து, ஏன்னா இத்தனை நாள் இருக்கும்போது கண்டிப்பாக கேப்டன்ட்டு இந்த டீல் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தானே இருந்திருக்கும். ஸோ இப்போ அவரும் இல்லை கரெக்டாக இங்கே டீல் பேசுதுன்னும் போது இது அவர் இருந்திருந்தா சம்மதிச்சிருப்பாரு, என்ன டெசிஷன் அவர் எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்லை இப்போ அது வந்து அந்த கேப்டன் பார்த்தது இதுதானா இல்லை அவர் ஒய்ஃப் வச்சு பண்ணுறாரான்னு அதுவுமே எனக்கு 2 டவுட் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு காட்டினப்போ அதான் சொன்னேன், அந்த அவங்க போட்டுட்டு அந்த சூட் இருக்க அந்த கால் தான் காட்டினது. மேபி அவர் அவங்க ஒய்ஃப் வச்சு தனியாக ஏதோ டெஸ்ட் பண்ணுறாருன்ற மாதிரி தான் இருந்தது. 10ன்றது இப்போ தான் இவர் பிடிச்சினது தானே, இவர்கிட்ட டீல் பேசு இவங்க தானே இருக்குது. ஸோ இது தனி கதை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. பார்ப்போம் ஒரு நாள் கதை வரப்போ தான் அது கனெக்ஷன் இருந்ததுன்னு புரியும். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.